வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தேமுதிக கட்சி மிகப்பெரிய வெற்றியை பறித்து விட்டது, இவர்கள்தான், திடீர் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது விருதுநகரில் விஜய பிரபாகரனை திட்டமிட்டு சூழ்ச்சியால் வீழ்த்தியுள்ளனர் என தேமுதிக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் குற்றம் சாடியுள்ளார். அதாவது மதிய உணவு இடைவேளைக்கு பின் 2 மணி நேரம் வாக்கு எண்ணிக்கையை ஆட்சியர் நிறுத்தியதாக கூறிய அவர் தற்பொழுது மறு வாக்கு எண்ணிக்கை கோரியதை தேர்தல் அதிகாரிகள் ஏற்கவில்லை என்று சாடி பேசியுள்ளார். மேலும் இந்த நிலையில் இத்தனை ஆண்டுகளாக ஆட்சியில்தானே இருக்கிறார்கள் இவர்கள், ஆனால் ஒரு சின்ன பையன் போட்டியிட்டு வருகிறாரே, ஜெயிக்க வச்சாதான் என்ன என்று தேமுதிக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா கேள்வியும் எழுப்பியுள்ளார். விருதுநகர் தொகுதியில் தேசிய சார்பாக, அதாவது தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக, கட்சியின் சார்பாக தற்பொழுது விஜய பிரபாகரன் போட்டியிட்டார். காங்கிரஸ் வேட்பாளர் அவரது தோல்வியை தழுவிய நிலையில் பிரேமலதா இவ்வாறு வினவியுள்ளது குறிப்பிடத்தக்கதாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் இது ஒரு பேசும் பொருளாக தேமுதிக கட்சியில் அரசியல் வட்டாரங்களிலும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.